ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து செம்ம பெரிய அப்டேட் வந்து நம்மளோட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறதா நம்மளோட தல அஜித் இப்போ வந்து அவரோட நடிப்பில் வந்து விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சுட்டு அடுத்த குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்தை வந்து இப்போ வந்து செம்மையாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் பர்சன்ஸ் வந்து நடித்து முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி வந்து நம்மளோட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து தயாரிப்பாளர் வந்து நிறைய இடத்துல வந்து கூறியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி திரைப்படம் வந்து கன்ஃபார்மாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து தள்ளி போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னும் வந்து குட் பேட் அக்லிக்கு எக்ஸாக்டாக ஒரே வாரம் ஷூட்டிங் மட்டும்தான் இருக்கான். மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு இசையமைப்பாளராக கமிட் ஆனவர் தேவி ஸ்ரீ பிரசாத். ஆனால் வந்து அவர் வந்து என்னன்னு தெரில, ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக இந்த திரைப்படத்தை விலகி அதுக்கு பதிலாக வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஒப்பந்தமாயிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட இசையமைப்பாளராக இருந்து வந்து ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப எகிரிச்சு அப்படின்னு சொல்லலாம். இடையிலேருந்து இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் வந்து நம்மளோட ரசிகர் ஒருவரோட கேட்ட கேள்விக்கு அவர் செம்மையாக பதில் சொல்லியிருக்காரு. அதாவது ரசிகர் ஒருவர் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு, அதற்கு ஜிவி பிரகாஷ் வந்து 1001 படத்தில் வந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் இசைக்கு ஒரு நடன காட்சியை படமாக்கினால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து செம்மையாக வந்து ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு ட்வீட்டை பார்த்தா தலாஜித் ரசிகர்கள் செம்ம குஷியில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.